ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதம் கடைசியாக நிறைய கிரக பயிற்சிகளும் நிறைய ராஜயோகங்களும் உருவாகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிடுச்சு என்று குறிப்பிடப்படுது. அதாவது அதிர்ஷ்டமான நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்தான நேரமாகவும் இருக்கலாம். ஆனால் நேரமானது நெருங்கிடுச்சு. அந்த நேரத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ராசிக்கு அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் ராஜயோகங்களும் சில நேரத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த தாக்கங்களுக்கேற்ப நாம் கரெக்டாக நடந்துக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கும் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் நடந்தது, என்ன மாதிரி ராஜயோகங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா பலன்கள் கிடைக்கிறதே இதனால தான் அப்படிங்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். மார்ச் வேற கன்னியூ ஆகும்போது இந்த பலன்களும் உங்களுக்கு கன்னியூ ஆகும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதோடு நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் உங்களுடைய நேரம் நல்ல நேரமாக மாற சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்களும் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்தது, ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. அதோடு பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வருது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இந்த மாதத்தில் இதனால தான் கடைசியாக தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் காணப்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் பர்டிகுலராக தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நடந்த கிரக பயிற்சிகளாக என்னென்னங்கிறத சொல்கிறேன். பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் வலுவாக நடைபெற்றிருக்கு. இதில் தான் நிறைய ராஜயோகங்கள் உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு உருவான யோகம் சதுர்கிருக யோகம் உருவாயிருக்கு. இதை தொடர்ந்து புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கிரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இப்படி உருவாகக்கூடிய யோகங்கள் தான் சில நேரங்களில் சில ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்க செய்யும், அதிர்ஷ்ட பிரகாசிக்க செய்யும், நிதிநிலையில் நல்ல உயர்வை ஏற்படுத்தும், மெயினாக வெற்றிகளை குவிய செய்யும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடி வர செய்யும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த டைம் நடந்த கிரகப்பயிற்சி ராஜயோகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா வராதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னென்ன ராஜயோகங்கள் வரும், என்ன கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. தனுசு ராசி மூலம் பூரடம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. இனி நாட்கள் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைக்கலாம். அதோடு வாக்கு வன்மையானது ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. இதோடு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பல வகையில் யோகம் உண்டாகும். அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணமானது ஏற்படும். சிலர் யாத்திரையெல்லாம் செல்வீங்க. அடுத்தவர்கள் வகையில் உதவி கிடைக்கும். ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தனுசு ராசி போராடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரமானது நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முயற்சிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்க புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா நன்மை அடைவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்குது. குடும்பத்தில் கூட இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகளை தொடங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிள்ளைகளுடைய வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க. உறவினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையோ செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபமானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்வீர்கள். உங்களுக்குன்னு புதிய பதவி, புதிய பொறுப்பு ஏற்படலாம். மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. மாணவர்களுக்கு புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்ட பெறுவீங்க. கல்வியில் மேன்மைங்கிறது உண்டாகும். ஸோ மொத்தத்தில் மேன்மை அடைவது உங்களுக்கு உறுதியாக இருக்குது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன் இதுதான். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னென்ன பலன்லாம் பெறுவீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்துக்கொள்ள இந்த பலன்களை தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதாவது இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும். ஸோ அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்மீக பரிகாரம். உங்களுக்கு வரக்கூடிய நேரங்கள் வந்து நல்ல நேரமாக அமைவதற்கு கிரகங்களால் ராஜயோகங்களால் தோஷங்கள் ஏற்படாமல் இருக்க இந்த பரிகாரம் வந்து செய்யணும். இந்த பரிகாரம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல். இது என்னன்னா, சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபாடு செய்கிறது தான். சிவன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ இலையால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ச்சனை செய்யணும். சிவனுக்கு எந்த இலையில் அர்ச்சனை செய்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த வில்வ இலையில் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வில்வ இலையில் அர்ச்சனை செய்யுங்க. வில்வ இலையில் அர்ச்சனை செய்ய செய்ய அந்த வில்வ இலை விளவில உங்களுடைய கஷ்டங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும். ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் குறைய வில்வ இலையை வந்து அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப 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 முக்கியம். ஸோ வில்வ இலையில் எந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும். வில்வ இலையை அர்ச்சனை செய்ய மறக்காதீங்க. ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோவில் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டான தாள்களை எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.